ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறது, நாமளும் ஒரு மாற்றம் வேணும்னு தான் எதிர்பார்க்குறோம். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ட்டு, இந்த சினிமாலாம் வந்து காப்பாற்ற வர பாதிக்கிற வந்து காப்பாற்ற வர மாட்டாங்க அப்படின்ட்டு வர்றவங்க இப்படி நடந்துக்கும் போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல. நாம் நேரத்தே அதுக்கு என்ன பள்ளிட்டு கொடுக்கணும்னு நினச்சனோ அதெல்லாம் நேற்று நைட்டே நான் கொடுத்துட்டேன். நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய பணம், அவரை புதுசாக ஆரம்பித்த கட்சி, அவரு கட்சி 2 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. ஸோ இப்போ அவர் நடந்துக்கிறாருன்னா எல்லாமே அவராக சுயமாக எடுக்கிறாரு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. அப்போ அதில் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? என்னமோ போங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் ஞாபகம் ஒரு காமெடி சீனு. அதாவது கவுண்டமணி தூக்கத்தில் எழுந்துச்சு, நான் தலையிலாக தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில மொட்டை மேலேருந்து குதிப்பார். அந்த மாதிரி அவராக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே தான் தலையில் தானே மண்ணடி கொடுக்குற மாதிரி அவருடைய மனைவி கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் நடிகை பேரை குறிப்பிடாமல் இருந்தாங்க. இந்த நடிகை இதான், ஆமாம் நான் இவ கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக என்ன ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள், எனக்கு ஆதரவு கொடுத்த ரசிகர்கள், நீங்கள் என்ன நினைக்கிங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் வந்துட்டு உச்சத்தை விட்டு வந்தேன்னு சொன்னால, நான் உச்சத்தை மட்டும் விட்டு வரல, என் பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி விட்டு வந்திருக்கேன், என் பிள்ளைங்க வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்களும் விட்டு வந்திருக்கேன், என் பெத்த அம்மா போய் விட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாகவே எனக்கு எல்லாத்தையும் விட எனக்கு திரிசா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நமக்கு பெரிய ஏமாற்றம். விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, ஆதரவு தெரிவித்தவங்கலாம், அதாவது இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து ஆரம்பத்துலேருந்து வீடியோ காணொலி போட்டுட்டு இருக்கேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணி நான் பேசிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் விஜய் நேசிக்கக்கூடிய, அதாவது விஜய்க்கு எப்பவுமே இந்த சினிமா துறையிலேருந்து காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெண் ரசிகர்கள் அதிகம், பெண் ஓட்டுகள். ஸோ அப்படி அவங்க பார்க்கக்கூடியவங்க நிறைய சகோதரிகள், நண்பிகள், சகோதரர்களும் சரி நமக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருந்தாங்க. அதில் நேற்று இந்த நான் ஒரு பேசின வீடியோ போட்டது நைட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் அதில் முக்கியமான சில பேர் நான் எதிர்பார்த்தவங்க கமெண்ட் போடலை. அப்போவே அவங்களுடைய மன ஓட்டம் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அவங்களால இன்னும் அதுலேருந்து வெளியே வர முடியல, எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரில. ஸோ அவங்களுடைய மன ஓட்டத்தை, அந்த எண்ணத்தை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா எங்களுக்கும் வழி இருக்குண்ணா, ஆனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமே, பொறுமையாக இருக்குண்ணே, இதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஏதாவது ஒன்று அவங்க வந்து பிகின் த சீன் ஏதாவது ஒன்று இருக்கும் காரணம், அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சு இப்படி பண்ணுறாருன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குண்ணா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா அப்படின்னு ரொக்கேஷாக கேட்டாங்க. சில பேர் கரெக்ட் தானா, நானும் தூங்கலை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மன ஓட்டம் என்னோட்டத்தெல்லாம் நான் மதிக்கிறேன். ஆனால் இதில் இன்னும் சில பேர் அதாவது கேட்டிங்கன்னா, நீ என்ன காசு வாங்கிட்டியா, 200 உப்பியா, நீ எப்போ விஜய் வந்து தாக்கலாம் காத்துட்டு இருந்தியா, இன்னும் சீமன் பக்கம் போகிற மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு பேசுகிற அந்த எச்சங்களை, அந்த ஜென்மங்களை பார்க்கும் போது தான் நாக்க பிடிக்கிற மாதிரி நான் கேட்கணும்னு தோணுது. நான் அதை தான் கேட்க போகிறேன். ஏண்டா நீங்களாம் சோறு தான் சாப்பிட்றீங்களா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? டேய் முட்டு கொடுக்கலாம், ஆனால் இப்படி கொடுக்கூடாதா? இல்லை இதுக்கு முன்னாடி அப்போ இவ்வளோ நாளாக விஜய்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசியிருந்தேனே, அப்போ விஜய் எனக்கு பெருசாக கொடுத்தாரா? அவர்கிட்ட வாங்கி தான் பேசுகிறானா? அது என்னடா விஜய்க்கு உண்மையாக பேசிட்டே ஏதாவது எடுத்து நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா உடனே 200 வாங்கிட்டியா, நீ இன்னும் காசு வாங்கிட்டியா? சோறு சாப்பிடுங்க, சோறு இருக்குல்ல, சோறு சாப்பிட்டா இப்படிலாம் யோசிக்க தோணாது. எது பண்ணாலும் எவன் என்ன பண்ணாலும் நம்மளை இப்படி இருக்க போய் தான் அவனுக்கு அடிமை கிடைக்கும். காலகாலமாக நிறைய அடிமைகள் கிடக்காங்கல்ல, கொத்தடிமைகள். திமுக முட்டு விடுக்காங்க, அதிமுக சொல்கிறோம்ல, நீங்கள் அதை விட பெரிய கொத்தடிமையில இருக்கீங்க. அப்படி போயிடாதீங்க. கொஞ்சமாவது நம்ம கொடுத்துருக்கலாம் ஆண்டவன் அந்த மூலையை யோசிங்க. நம்ம யாரு, நமக்கு சூடு சோறெல்லாம் இருக்கணும்ல, அது இருக்கணும், சரியா? அதான் இருந்தால் நீங்கள் இப்படி யோசிக்க மாட்டீங்க. இதாவது நம்ம இதோட பேசலாம் பொதுவெளியில், நாகரிகருதி நாம் எப்படி நம்முடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கோ அதுதான் நம்ம யாருங்கிறத அந்த உலகத்துக்கு காட்டும், நம்முடைய வளர்ப்பு என்னன்னு காட்டும். ஸோ நம்முடைய வளர்ப்பு எப்படிங்கிறது நம்ம காட்டும். அதனால் சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் பேச வேண்டியிருக்கு. ஆனால் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நான் வந்து பேசிக்காக அந்த சிலித்தமாக கமெண்ட்டுக்கு வந்து பதில் கொடுக்க மாட்டேன். உண்மையிலே அவங்க வந்து ஒரு நியாயமாக எதிராளியாக இருந்தாலும் அவங்க வைக்கக்கூடிய கொஸ்டின் நியாயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மனசாரம் பதிலுக்கு நினைப்பேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடையாது. இந்த சமுதாயம் அப்படி போகிறது கண்மூடித்தனமாக அன்பை காட்டுறதுக்கு ரொம்ப தவறான ஒரு போக்கு. அதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து நம்ம பேசணும். அதனால தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், புரியுதில்ல? அதாவது சில பேர் அதில் கேட்டிருக்கீங்க, ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தோழியாக கூட இருக்கலாம்ல, நீங்கள் நேற்று கூட பேசுனீங்களே, உங்கள் தோழியாக நீங்கள் பழகும் போது அதை மற்றவங்க விமர்சிச்சா அதை நீங்கள் எப்படின்னா அதை வந்து விட்டுட்டு போயிருவீங்களா தோழியா அப்படின்ட்டு. அப்படி பண்ண மாட்டோமா? ஆனால் ஒரு விஷயம், என் மனைவி கூட தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என் தோழியை கூட சேர்த்து கூப்பிட்டு போவேன், ஓகேவா? இல்லை அப்படின்னா என் பசங்களோட இருக்கும்போது தோழியை கூட கூப்பிட்டு போவேன். அப்படி இல்லைன்னா என் மனைவிக்கு தெரிஞ்சு அனுமதியோட தோழியை கூப்பிட்டு போவேன். ஆனால் எனக்கு ஒரு மனைவி இருந்து அந்த மனைவி வந்து இந்த பெண் கூட சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா விவாகரத்தே அப்ளை பண்ணி தவறான உறவுல இருக்கான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்க சமயத்தில் நான் வந்துட்டு அந்த தோழியோட போய் ஒரு மனைமண்டையில் நிற்க மாட்டேன். அப்படி நின்னானா நான் அவங்க சொல்கிறது உண்மை நிரூபிக்கிறக்காண்டி போனதாக ஆகும், புரியுதா? எப்படி அதெல்லாம் ஒரு பெண்ணை வந்துட்டு இப்படி நீங்கள் முட்டுவிடுங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப கண்மூடித்தனமான அன்பு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப தவறானது.
ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இன்னொரு அது பெண்ணாக தான் இருக்கணும். கரெக்டாக கேட்டிங்கன்னா அவங்க வந்து தம்ப்நெயில வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அவங்க ஒரு கமெண்ட் போட்டுருக்காங்க, ஏன் விஜயவர்ல வாழ்க்கையில் மட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்க, எல்லாரோட வாழ்க்கையும் பெர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏமா இல்லைம்மா, எல்லாருடைய வாழ்க்கையும் பெர்ஃபெக்டாக கிடையாதுமா. எல்லாரையும் சாதாரண மனுஷங்களுக்கு சஞ்சலம் சாப்பாடு எல்லாமே இருக்குது, யாராச்சும் குறைகள்லாம் இருக்கான்னு செய்யும். ஆனால் நீ வந்து ஒரு பொதுவெளியில் ஒரு நாட்டை ஆளணும்னு வரும்போது, ஸோ ஒரு நாட்டில் உள்ள மக்கள் குடிமக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவனாக நீ வரணும்னு ஆசைப்பட்டனா நீ ஒரு முன்னாதாரமாக இருக்கணும். உன்னை பார்த்து தலைவன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தொண்டரில் பயணிக்கணும். அப்படி இருக்குன்னா அந்த வழியில் நீங்கள் வந்து அதுக்கேற்றவே நடந்துக்கணும். ஒரு தலைமை இப்படி தான் கட்டுனா பொண்டாட்டி இன்னும் டைவர்ஸ் கூட பண்ணல, நீங்கள் வந்து சேர்ந்து அதாவது அதிகாரப்பூர்வமாக மனைவி ஏற்றுக்காம இன்னுமே வந்து உங்கள் பாட்டை கூட்டு இப்படி நிற்பீங்களா? அதில் சில பேர் நம்ம போட்ட கமெண்ட்ல, ஐயோ கை பிடிச்சா நீங்கள் போட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு வரல, அவங்க ஒரே காரணம்லாம் வரல, அது திரிசா தான் வேண்டாம் கூட போயிட்டு நீ தெரியாமல் பேசுகிற அப்படி பேசுகிற சிற்பங்கள் அடிக்கும் போல இருக்கு எனக்கு இப்படி பார்த்தா. இதுக்கு மேலே இடம் வேணும் இல்லை நான் கேட்குறேன். அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன், இல்லை கையை பிடிக்காம என்னமே இருக்குது, இவ்வளோக்குள்ள க்ளோஸாக வந்தாச்சா, இதுவும் தொடலை, டச் பண்ணல, கையை பிடிக்கல, என்னங்கடா நீங்கள் பேசுறீங்க எனக்கு புரியல. இதில் ஒருத்தன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம ஆதரவு தெரியக்கூடாது, ஆதரவு தெரிவிச்சிட்டோன்னா என்னன்னா அவர்கிட்ட பின்வாங்க கூடாது. ஒன்றாம் மானம் கட்டி போய் என்னால் அலைய முடியாதுடா. ஆமாடா, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. அதுக்காண்டி தான், ஏன்னா ஒருத்தர் நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு முட்டு கொடுப்பாங்களாம். அப்படி இருந்து ரோசம் சூடு சொரணம் மானம் இல்லாமலாம் நாம தெரியல. நீங்கள் வேணால் அப்படி திருச்சிட்டு போங்க, என்ன பண்ணாலும் நாங்கள் ஆதரிப்போம், என்ன பண்ணாலும் நாங்கள் முட்டு கொடுப்போம், நான் இன்னுமே விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்பேன். இன்னும் போட்டிருக்கான், நீங்கள் வந்து விஜய் டாக்ஸ் பாருங்க, அவர் தெளிவாக காணொலி விடைக்கிருக்காரு. ஏன்டா லூசு போயில, விஜய் டாக்ஸ்னு யூடியூப் சேனல் நடத்துறவன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருடா சப்போர்ட் பண்ணுவான் சொல்லுங்க? மாத்தியா பேச முடியும்? அவங்களுக்கு நினைச்சா கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த நண்பர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த டாக்ஸ் அந்த பேசக்கூடிய நண்பர், அப்புறம் இன்னும் 2-3 நண்பர்கள் யூடியூப்ல இருக்காங்க. அவங்க வேற வழி கிடையாது, அவங்க அந்த கட்சியில் பயணிக்காங்க. ரொம்ப வருஷமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கல்ல, சட்டான ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மல்லு கட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முச்சுப்புள்ளி வச்சிருக்கிறாரு, வந்து வதந்திக்கலாம் இந்த 50 வயசுல வந்து அவர் என்ன பண்ண போறாரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட சில பேர் ஒருத்தர் கமெண்ட் பார்த்தேன், அதாவது திமுகவோட சரி இது கொஞ்சம் தெரியும் பாருங்க அப்படின்ட்டு. டேய் எனக்கு என்ன சொல்லே தெரியல இந்த கமெண்ட்லாம் போய் சொல்றதுக்கு. இல்லை எப்படி மனநோட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க பாருங்களேன். இல்லை இதில் சில பேர் நான் இப்போ உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அன்சப்ஸ்கிரைப் போடுறான். எப்பா சாமி நீ தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ, தேவையில்லப்பா, உன்னுடைய ஆதரவு எனக்கு தேவையில்ல ராசா. ஏன்னா அப்படி வந்து ஒன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்து இந்த யூடியூப் சேனல் வளரணும்னு விருப்பம் கிடையாது, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். அதாவது மனசாட்சி படி இருக்கணும் ஒரு குறைந்தபட்ச. அதாவது நான் நல்லா சொல்கிறேன், கரூர் சம்பவம் நடந்துச்சு. கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் விஜயவர்களுக்கு கொஞ்சம் கூட மக்கள் செல்வாக்கு குறையல, அவ்வளோக்குள்ள ஆதரிச்ச மக்கள். அதுக்கப்புறம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, எவ்வளோ பிரச்சனைகள் அப்பவும் மக்கள். அப்புறம் எஸ்ஓபி, இப்போ அதுக்கு சிபிஐ ரைடு. ஸோ இப்போ அவருடைய மனைவி வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமும் விஜயவர்கள் பக்கம் தான் நம்ம நின்னோம். ஸோ அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட மக்கள் நான் கேட்குறேன், இவ்வளோக்குள்ள மக்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கியா? வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு அன்பு மக்கள் செல்வாக்கு, அதை எப்படியா அப்படி சட்டுன்னு போட்டு உடைக்கிறதுக்கு விஜய்க்கு மனசு வந்துச்சு? அப்போ விஜயோடைய மனம் என்ன இருக்கு? எனக்கு இதை விடவும் இந்த எல்லாத்தையும் விடையும் எனக்கு திரிசா கூட நான் வந்து சேர்ந்து வாழ்றதா எனக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, அப்போ அது என்ன மாதிரியான ஒரு செயல்? அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இப்போ வெளிப்படையே காமிச்சிட்டாரு. நாளைக்கு இப்போ மற்றவங்களாம் திமுககாரன் அவன் என்னெல்லாமோ விமர்சனம் பண்ணுறானுங்க, பண்ணிட்டு போட்டோம். அவங்க என்ன ஆமாம் சாதாரணமாக அடிக்கிறவங்க வச்சு அடிப்பானுங்க. அப்போ நாளைக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிச்ச ஜெயலலிதா கட்சியில் சேர்க்க மாட்டார், என்ன இது சொல்லிருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? இப்போ முட்டு அப்போ முட்டு கொடுக்க போறீங்க ஆமாவோட மனைவின்னு, என்ன இல்லை புரியல. அப்போ நம்ம வாழ்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சமுதாய சீர்கேட்டை நம்ம ஆதரிக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா பெர்சனல் லைஃப்பில் அதெல்லாம் நம்ம எப்படி தலையிட முடியும்? அவர் பெர்சனல் என்ன நம்ம வந்து பொது வாழ்க்கையில் ஒரு பையன், அதாவது விஜய் சப்போர்ட் பண்ணுறது தான், அதாவது நம்ம எப்படி அது வந்து அவங்க பண்ணுற அரசியலில் சரிட்டாக இருக்க எதாவது தான் பார்க்கணும், பெர்சனல் லைஃப் விட்டுறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே யோக்கியமாக இருக்காங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானு மற்றவங்க எல்லாத்தையும் சொல்கிறீங்கல்ல, அவங்க வந்து என்னதான் எவ்வளோ பேர் கூட என்னதான் இருந்தாலும் பொது வழியில் அவங்க மனைவிட வராங்கன்னா அப்போ அது மட்டும் கரெக்டாக எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க? அது மட்டும் சரியான கல்ச்சர் ஆகுமா? எத்தனை பேரோட போனாலும் பொது வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிட இருக்கீங்க மட்டும் சரியானது ஒழுக்கமாயிருமா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வச்சுருக்காங்க. அம்மா அது தவறு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பொது வழியில் வரும்போது ஒரு தலைவராக நம்ம முன்னிறுத்தும் போது நாம் அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கக்கூடாது, கட்டின மனைவி கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கடைக்கோடி கொண்டு போய் சேர்க்காங்க பேர். அதுதான் சரியான ஒரு முன்னுதாரணம். அந்த பயம் இருக்கணும். நாம தவறு பண்றோம் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மக்கள் நம்மளை வெறுப்பாங்க, நம்மள தலைவனை ஏத்துக்க மாட்டாங்க,
பொது வழியில் நம்ம ஒரு கட்டுன பொண்டாட்டி மனைவி மகன்களாக தான் நம்ம குடும்பஸ்தனாக இருக்கணும், நம்ம அப்படின்னா தான் மக்கள் மனதில் நம்ம ஒரு நல்ல ஒரு இதாக கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்க நம்ம மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம், குற்ற உணர்ச்சி அதையெல்லாம் இருந்து அவங்க அதை முன்னிறுத்தணும். அது இருக்கிற வரைக்கும் தான் இந்த தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சரியாக போகும். எப்போ அது திறந்து அப்படிலாம் கிடையாது, நான் எப்படி நினைக்கணும், நான் எப்படி அவங்க இருக்கணும், அப்படியே தான் நான் வந்து வெளியிலையும் தோணுவேன், அப்படிதான் இருப்பேன், அப்படியே உடச்சிட்டு போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சமுதாயத்துக்கு சீர்கேடு, கேடுகிட்டு அது ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது சமம். அப்போ அந்த அவரை ஃபாலோ பண்ணுற அவளோட மனநிலை என்ன இருக்கும்? நான் எனக்கு என்ன இருக்கு, என் வாழ்க்கை என்னை எப்படி யாரும் என்ன கண்டுக்கிட்டா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் கூட போகிறேன், எனக்கு அன்பு எங்கே கிடைக்க நான் அங்கே போகிறேன். அதுங்கிறது சரியான ஒரு சமுதாயத்தை கொண்டு செல்லாத மாதிரி நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சார நாகரிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சீர்கேடு. அதை எந்த காலத்தையும் அனுமதிக்க முடியாது. அது எப்படி அனுமதிக்க முடியும்? மெயினே ஒரு தலைவன் ஃபாலோ தான். தலைவன் அவர் தலைவன் ஒருத்தர் நினைக்கும் போதே அவர் எல்லாம் சேர்ந்தான மைண்டோட வரும் அவருடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உண்மையா மனசாட்சியோட பெண்கள் நினைச்சு பாருங்க, எத்தனையோ பெண்கள் இருப்பீங்க விஜய் சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்திலும் அவர் கூட இருப்பீங்க. இதை பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கு? கேவலமா இல்லை? ஸோ என்னப்பா பண்ணுறது, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு நம்மளுக்கு வருத்தம் தான் வருது. ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை விடையும் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்காரு. ஸோ அதை ஏற்றுக்கவே முடியாது. எந்த காலத்திலே நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க அப்போ? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில பேர், அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அவங்க ஒய்ஃப்கிட்ட ஏதோ பிரச்சனை கிடைக்கல, அவருக்காக இன்னொரு அன்பு இருக்கக்கூடாதா, அது நம்ம சேரக்கூடாதா, அதை எப்படி நம்ம தப்பா பார்க்கறது? ஏமா நல்லா பார்த்துக்கோ, இங்கே பெத்த பிள்ளைகளுக்காக, அதாவது மனைவி வந்து தவறிந்தாலும் சரி, மனைவி கூட சண்டை போட்டு பிரிஞ்சும் சரி, பெத்த பிள்ளைகளுக்காக எத்தனையோ அப்பாக்கள் எவ்வளோக்குள்ள உயர்வா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம தமிழ் சமூகத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு கட்சியார் இத்தனை கோடி பேருக்கு நம்ம தலைவன் சொல்றவரு பெத்த பிள்ளைய பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி ஜோடியாக திடுறார, இதை நீ எப்படி எடுத்துப்ப? உன் வீட்டில் இப்படி இருந்தா ஏற்றுப்பியா? நான் டேரெக்டாக கேட்குறேன். கொஞ்சமாக சிந்தனையை யோசிச்சு பாருங்க. அதாவது என்ன பண்ணாலும் நாங்கள் முரட்டு முட்டா கொடுப்போம், விஜயவர்களுக்கு எப்போ நான் துணையாக நிற்போம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சமுதாய சீர்கேடு. அப்படிப்பட்ட சமுதாயமாக நம்முடைய சமுதாய நிலையில் போயிடக்கூடாது. ஸோ அதாவது நான் வந்து இதுவரைக்கும் எதுவும் சொல்லலை. அதாவது ஒவ்வொருத்தங்களுடைய அரசியல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். விஜயவர் ஒவ்வொரு மாதிரி அரசியல் பண்ணுறாரு, சில விஷயங்கள் அவருடைய தனிப்பட்ட இருக்கு, அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் அரசியல் என்ன பண்ண போறாரு, அவர் எங்கிருந்து வந்தா என்ன, ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதாவது அவர் பண்ற தப்போடையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பேர் இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி மனநிலை ரொம்ப ரொம்ப தவறானது. நான் ஒருத்தனை நேசிச்சிட்டேன், எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவருக்காக அவர் என்ன தவறு பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன், அவர் பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிறது தவறான ஒரு எண்ணம். அது இருக்கவே கூடாது, கேட்டுக்கிட்டது. அதாவது எனக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல இல்லை, அரசியல்வாதிகள் பொதுவாக எடுத்துக்கிட்டாலும் இங்கே பெரிய யோக்கிய பர்சனாலிட்டின்னு நிறைய பேர் கிடையாது. எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, அதில் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் பொதுவெளியில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல, எப்படி கன்வே பண்ணுறாங்க மக்கள் கிட்ட அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பாருங்களேன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஏதோ இல்ல திருமண விழா வருது, அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிறாரு. அவருடைய மனைவி தான் தாலி எடுத்து கொடுக்காங்க, பக்கத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மனைவி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மனைவி கிருத்தியா கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட சர்ச்சைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பொதுவெளியில் எப்படி கொண்டு போய் சேர்க்காங்க மக்கள் பார்க்கும்போது ஓகே, கணவன் மனைவியாக நிற்கிறாங்க தம்பதிகள் அப்படிதான் இருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து விஜயா அவர்கள் கூட மனைவி கூட இதை பிரச்சனைப்பா, அவர் டைவர்ஸே கேட்குறாங்க, அவங்க கூட மனம் ஒத்துல பிரிஞ்சுட்டாங்க. தனியாக நில்லுங்கய்யா, கெத்தா இருக்கும், தூக்கி வச்சு கொண்டாட போறோம் நம்ம. விஜய் அவர்கள் இப்போ இந்த கல்யாண வீடு தனியா இதே பட்டு வெட்டி சாலையில தனியா வந்து நிக்கட்டுமே. அப்படி அவர் பாட்டை வந்து அன்னைக்கு வந்துட்டு போனால கல்யாண வீட்டுக்கு சும்மா மாசா கெத்தா அதெல்லாம் வந்துட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை, கொண்டாட போறோம். உங்களுடைய மனைவி கேஸ் கொடுக்காங்க பிரச்சனை, அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன கன்வே பண்றாரு, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் ஜோடியா போட்டுக்கிட்டு ஏதோ கட்டண பொண்டாடி கூட போஸ் கொடுக்குற மாதிரி கூட நிப்பட்டு இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்மளுக்கு எதிர்ப்பு எல்லாமே தெரிஞ்சு பண்றாருன்னா அவர் ரொம்ப வக்கரமா இருக்காரு, ரொம்ப இதா இருக்காரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னை அழிச்சுக்கிறாரு, எப்படி போனா எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இன்னொன்னு என்ன பண்ணாலும் எனக்கு ஆதரிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு அப்படி ஒரு மிதப்பு, ரெண்டு தவிர வேற என்ன இருக்கு. கடைசி நேரத்துல வெண்ண நல்லா திரண்டு வரும்போது போட்டு சட்டியை போட்டு உடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி பண்ணிட்டாரு. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பு உள்ள மக்கள், இவ்வளவுக்குள்ள மக்கள் செல்வாக்கி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் யாருக்கு வருமா கூட தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இவர் மேல இருந்துச்சு. அது எப்படி இவருக்கு வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் அவங்களுடைய இதயத்தெல்லாம் கிழிக்கிறதுக்கு இவருக்கு மனசு வந்து எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரிகள் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்து அண்ணன் வாய் நிறைய கொடுப்பாங்க. இப்போ அவங்களாம் வந்து எங்க போனதில்லை, அவங்களாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணே தெரியல, இந்த விஷயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதுல வந்து எப்படி அப்படிங்கிறதுல கமெண்டே போடாமல் போயிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கு. ஸோ நிறைய பேருடைய இதயத்தை கிழிச்சிட்டார், அது உண்மை. இதை எதை வச்சு ஒட்டலாம் முடியாது.
அவர் பெருசாக இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வீடியோவும் போட மாட்டார், பேசவே மாட்டார், இதை பற்றி பேச மாட்டார். அவங்க வந்து செயலை காட்டணும், இன்றைக்கி செயலை காமிச்சிட்டு போயிட்டார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தனுக்கா, அதாவது ஒவ்வொரு அவதூறில் ஒவ்வொரு நாளும் கிளப்பி விட்டானுங்க, பயங்கரமாக பேசுனானுங்க, வச்சானுங்க. ஸோ அப்போ அவனை பேசும்போது வைக்கும்போது அவர் அதுக்கேற்ற மாதிரி தானே இப்போ செயல்பாடுகள் இருக்குது, என்ன சொல்ல முடியும். வயதுக்கு வந்து ஒரு பையன், ஒரு வயதுக்கு வந்து ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு ஜோடியை இப்போ வந்து நிற்கிறதில்ல பார்க்கும்போது வேறு என்னத்தை சொல்ல, அதான் நம்ம நேரத்தையே சொல்லியாச்சு. ஸோ அப்போ இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கண்ணோட்டம் எதிர்பார்ப்பு என்னென்னா, ஏன்னா அப்போ நீங்கள் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தான் பேசுவீங்களா, அப்போ வேற கட்சி சப்போர்ட் பண்ண போகிறீங்களா, விஜய் அதுமாதிரி ஆதரிக்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய ஒரு எண்ணோட்டங்கள் தோணலாம். இனிமேல் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே நடுநிலைமையாக தானே பேசிகிட்டு இருக்கோம், அது தொடர்ந்து நம்ம செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் விஜயை தனித்துவமாக விஜயை வந்து தூக்கி பிடிச்சி அவர் பண்ணுற அந்த மாதிரி எண்ணோட்டங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். அவருக்கு நம்ம அந்தளவுக்கு அவருடைய தனிமனித சப்போர்ட் பண்ண முடியாது. அவர் அரசியலில் இன்னும் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அவருடைய அரசியல் நிலைப்பாடில் ஏதாவது இருந்தால் அது உண்மையாக நடுநிலையோடு விமர்சிக்க போகிறோம். அவரை ஒரு தலைவராக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான எந்த இதுவும் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பேசுகிறத பார்க்கக்கூடிய ஒரு 4 பேராக இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம என்ன செய்தி கொண்டு கடத்துறோங்கிறது ரொம்பவும் முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஒழுக்கம் இல்லாதவரை ஒரு தலைவனாக தேர்ந்தெடுக்க கூடாதுல்ல, அதுக்கு நம்ம முன்மொழிஞ்சு நம்ம வந்து அதை ஆதரிச்சது ரொம்ப ரொம்ப தவறாக போயிடும். அதை எந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடாது. அதை அப்படிப்பட்டவன் தான் நான், அதனால் அதில் எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. மற்றபடி அவர் அரசியலில் அவர் திட்டங்கள் ஏதாவது சொன்னார் அப்படின்னா அது வந்து உண்மையிலே நல்லா இருக்குன்னா அது நல்லான்னு சொல்லுவோம், நல்லான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு எப்பவும் பண்ணுற மாதிரி நேர்நிலையாக நடுநிலையோட நம்முடைய இந்த அரசியல் இருக்கும். எப்பவுமே நம்ம மனசில் தானே பேசுகிறோம், உண்மையாக தானே பேசுகிறோம், எந்த கிடையாது. அவர் இப்போ பண்ணியிருக்கிற இந்த விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப அவரை நேசித்த உள்ளங்களுடைய இதயத்தையும் அவர் கிழிச்சிட்டாரு. ஏன்னா ரீசெண்டாக சில கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக உண்மையாக பேசியிருக்காங்க. ஆனால் ஆமாண்ணா ரொம்ப வலிக்குதுண்ணா, இத்தனை நாளாக நான் வந்து நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா, டிவிக்கே தான் ஓட்டு போடணும், டிவிக்கே தான் ஓட்டு போய் எப்படின்னா அவங்ககிட்ட பேசுகிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாரும் என்கிட்ட ஒரு மாதிரி கேள்வி கேட்கும்போது மனசே கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணிட்டா நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு வீட்டிலையுமே எல்லாருடைய மனசே இருக்கும். இப்போ சொல்லப்போனால் நானே அப்படி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ஆமாம்ல இதுக்கப்புறம் ஓட்டு போடணும், அவர் திரிசா கொண்டு வைக்கிறதுக்கு அவர் வந்து அவருடைய அரசியல் இவ்வளோக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது கிருத்திரமாக இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறது நம்ம அந்த காலத்தில் நம்ம இல்லை. ஆனால் இப்போ நம்மளே தெரிஞ்சு ஒரு தவறான ஒரு அரசியலுக்கு நம்ம மாற்றம் நினச்சிட்டு தவறாக ஒரு முன்மொழிஞ்சிடக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை மாறுறாங்க. ஸோ இது வந்து ஒரே நாளில் இப்படி நடக்குன்னு நானே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அவரே தானே, அவருக்கு தெரிஞ்ச நம்ம, அவர் ஒன்றும் பச்சை குழந்தை கிடையாது, இப்படிலாம் மண்ணை இப்படி நடக்குன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாரு. ஸோ நிறைய பேருடைய உள்ளங்களுடைய அந்த இதயத்தை தான் கிழிச்சிட்டார். இவருக்கு ஆதரவாக வந்த அந்த ஓட்டர்ஸ் அதுதான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இது எவ்வளோ தான் நம்ம அதை கடந்து போக நினச்சாலும் இப்படி மனுஷன் பண்ணிட்டார் எப்படி அவராக மாட்டாடா என்ன யாருமே அழிக்க முடியாது, நானே என்ன அழிச்சிக்கிட்டாலும் உண்டுங்கிற மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு தான் ரொம்ப ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி பண்ணிட்டார மனுஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயும் அந்த என்னோட தான் ஓடிட்டு இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்ட அரசியல் கூத்துகளில் தமிழ்நாடு இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ பார்த்துட்டு நம்மளுடைய வீடு தொடர்ந்து வரும். எந்த விமர்சனம் வச்சாலும் எது வச்சாலும் ஒரு கொள்கையில் நம்ம உறுதியாக இருப்போம். தமிழனா நம்ம மனசாட்சி படி பேசுவோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சரியா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.